अनेक अमरनाथ विवेक विश्वनाथ अनेक अमरनाथ जय जय गुरुजी 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 அம்மனுக்கு என்ன வேண்டும்? ஜெயாமா குருஜி கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாங்க. ஜெயா இவனை சந்திக்கணும்னா ஏதோ விஷயம் இருக்கு. இருக்கும் ராஜாவை கேட்டே முடிவெடுப்போம். அம்மணி நீ இங்கே இரு, நாங்கள் உள்ளே சென்று தகவல் அறிந்து வருகிறோம். நகர்ந்தால் பஸ்மமாய் விடுவார். ஜெய் ஜெய் குருஜி ஜெய் ஜெய் குருஜி ஜெய் ஜெய் குருஜி ஜெய் ஜெய் குருஜி. ராஜா ராஜா என்ன ஜெயா உன்னை தனியா சந்திக்கணும்னு தோழிகிட்ட தூது விட்டுருக்கா, என்ன சொல்ல? ஆஹா, பழ நழுவி பால்ல விழுந்திருக்கேன். ஜெயாவை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டே நம்ம திட்டத்தை சுலபமா முடிக்கிறேன். நான் அவளை இன்னைக்கு ராத்திரி சந்திக்கிறேன்னு சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். அதாவது நள்ளிரவுல நீ சந்திக்கிற. ஓ சரி, காப்பாற்ற தூஸ். அம்மணி, நள்ளிரவில் சந்திப்பு நடக்கும். இதை ஜெயாவிடம் தெரிவித்து விடு. நல்லது. ஜெய் ஜெய் குருஜி. அம்மணி 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 அம்மணி, நள்ளிரவு சந்திப்பு அவர்களுக்கு மட்டுமல்ல பெண்ணே, நமக்கும் இருக்கட்டும். எதுக்கு? பெண்ணே, உனக்கு ஏதாவது குறை இருந்தால் அதை நாங்கள் நிவர்த்தி செய்வோம். பணம் வேண்டுமா தருகிறோம், பிள்ளை வேண்டுமா தருகிறோம். நீ மேலே போ. எனக்கு ஒரே ஒரு குறைதான் சுவாமி. என் புருஷன் மேல போராமை கொண்ட சில அயோக்கிய பசங்க அநியாயமா அவர் தலையில பழைய சுமத்தி அரண்மனை விட்டு அனுப்பிட்டாங்க சுவாமி. யார் அவர்கள்? நக்கராத்தால் தீண்டக்கியது அவர்களை எமனாக அனுப்பி கொடுக்கிறேன். உன்னுடைய கணவன் நாமதேயம் என்னவோ? கார்கோடன் சுவாமி. சுவாமி சுவாமி மாமா, கடைசி முறையா கேட்கிறேன், கஜானா எங்க இருக்கு சொல்லிடுங்க. சொன்னாலும் கொல்லத்தான் போறேன், சொல்லலைனாலும் கொல்லத்தான் போறேன். போற என் உயிர் உனக்கு உதவாமலே போகட்டும். நான் சொல்ல மாட்டேன். அந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து வரவழைக்காம விட மாட்டேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது. நடக்காத அதிசயத்தை நடத்தி காட்ட அபூர்வ சாமியார் ஏன் கைவசம் இருக்கார். உங்க மகளையே எனக்கு சொந்தமாக்கி கொடுத்த அவரால உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியாது. வரவழைச்சு காட்டுறேன். மாமாவை பத்திரமா பாத்துக்கடா. தவிச்ச வாய்க்கு அப்பப்ப தண்ணி கூட கொடுக்க கூடாது. என் மகளுக்கு நான் செய்த துரோகத்துக்கு சரியான தண்டனை தான். ஜெய் குருஜி, தனிமையில் பேச வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு சிக்கலோர கேள்வியை கேட்டுவிட்டாயே அம்மணி. பரவாயில்லை, அந்த மோகன சுந்தரம் உன்னை கல்யாணம் செய்து கொள்வாரா மாட்டாரா என்பதை என்னுடைய ஞான கண்ணால் அலசி பார்த்து சொல்லிவிடுகிறேன். மங்களாக தெரிகிறது. ஐயோ, ஜெய் குருஜி. अनेक अमरनाथ विवेक विश्वनाथ बद्रीनाथ केदारनाथ जय गुरुजी. ஐயோ ஐயோ, ஏமாற போகிறாய் அம்மணி, ஏமாற போகிறாய். மாமன் மகன் வரும் வரை அவன் மனம் உன்னைத்தான் நாடியது. வந்த பிறகு அது அவளிடமே ஓடியது. ஐயோ, சொல்ல போனால் உன் உயிருக்கே ஆபத்து உண்டாக்க அவன் ஆட்களை அனுப்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பயப்படாதே, யாம் இருக்க பயமே. வசதியாக கட்டையில வைத்திருக்க கூடாதா? நீ கல்வி பெரும் யாரும் பாருனா, எங்கேயாவது ஒளித்துக் கொள்ளுது. சாந்தி சாந்தி அண்டாரம் பயல.
உன்னை யார் அனுப்பிச்சது? சொல்ல. மோகன சுந்தரம். மோகன சுந்தரமா? சுவாமி, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. இனி அவனை சும்மா விட மாட்டேன். ஜெயா, நானும் அதே நோக்கத்தோட தான். நீங்க? ஆமா, என் மேல இருந்த கோபத்துல எனக்கு எதிரியாம இருந்தேன். ஆனா இப்ப அவனே உனக்கு யமனாம இருக்கான். என்ன மன்னிச்சிடுங்க ராஜா, நான் தவறு பண்ணிட்டேன். பரவாயில்ல. ஆனா இப்ப நீ செய்ய வேண்டியது எனக்கு ஜமீன்தார் இருக்கிற இடத்தை காட்ட வேண்டியதுதான். வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்கதான் ஜமீன்தார் அடைச்சு வச்சிருக்கான். இந்தாங்க சாவி. பாத்தியாமா, உன் மாமா என்ன எந்த கதைக்கு ஆளாக்கிட்டான் பாத்தியாமா? ஐயா, நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன கதியாரான்னு பாருங்க. அது வரைக்கும் உங்களை எல்லாம் உயிரோடு விட்டாங்க. ரோஜி, முதல்ல நீ ஒழிஞ்சு போ. அலேக் அமர்நாத், விவேக் விஸ்வநாத். டேய் குருஜி, சிறுப்பையா, என்ன பார்த்தா பாலகான் கூப்பிட்ட. நீயும் ஜெயாவும் பேசுறத கந்தப்பன் சொன்னான். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. பூனாவை பக்குவப்படுத்தி கஜானா இருக்கிற இடத்த நீ எனக்கு காட்ட போறியா? உன்னை அவரை கொண்டாதீங்க. கஜானாவை நான் காட்டுறேன். அவரை விட்டுடுங்க. அப்படி வா வழிக்கு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. என்ன சொல்றீங்க? உங்க அப்பனையும் காதலையும் உயிரோ விட்டுறேன். எனக்கு நீ மனைவியாகிறதா இருந்தா மறுத்தா உங்களையும் அவனையும் ஒரே குண்டுல காலி பண்ணிடுவேன். செத்தாலும் சரி, பூனா உன்னை கல்யாணம் செய்திருக்க மாட்டான். மாமா, உங்க மக உங்களோட கொஞ்சம் புத்திசாலி. முட்டாத்தாமா அப்படி முடிவெடுத்து ஒரே சமயத்துல உங்களையும் அவன் அன்பான காதலையும் இழந்துட மாட்டான். அப்படித்தானே போனா? சரி, இவங்களை விட்டுடு. நான் சம்மதிக்கிறேன். போனா என்னமா சொல்ற நீ? எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சாகுறத நான் விரும்புறப்பா. சபாஷ், அருமையான